வணக்கம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனியாக இருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம், ஹைலைட்டான விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் 29 உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் வாழ்க்கையில் தேவையற்ற மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அத்தனையும் நீங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள், தூக்கத்தை தொலைச்ச நீங்கள் இந்த மாதம் கடைசிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம், முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான். ஆனாலும் கூட உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் என்பது இந்த மாதம் வலுவாக இருக்குது அல்லது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, நார்மலாக விட்டு தான் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய கும்பராசிக்கு உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாதம் சனி பகவானுடைய 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கடைசி மாதமாக இருக்கும். மறுபடியும் இன்னும் அவர் சுமார் 30 ஆண்டுகள் கழித்து தான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இப்போதைக்கு இருந்தால் கூட சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்பு அல்லது பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சுமாராக இந்த மாதம் இருக்கும். பெருசாக நன்மை இல்லைனாலும் பெரிய தீமைகள் இல்லை. ஆனாலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் கடினமாக ஈடுபடணும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். எவ்வளவு நீங்கள் ஃபாஸ்ட்டாக குயிக்காக மூவ் ஆகுறீங்களோ இந்த மாதம் நல்லது. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம். இப்பயுமே இந்த மாதமே உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை சனி பகவான் உண்டு பண்ணுவார். அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. என்னுடைய சொத்து விற்கலை, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு, சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்குவார். ஸோ இந்த மாதம் உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு பரவாயில்ல, எஜுகேஷன். ஏன்னா இது மார்ச் மாதம் எக்ஸாமினேஷனுக்குரிய மாதம். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறேன், எங்கள் அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், ஏதாவது கிடைக்குமானா இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன், ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்லை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் 2ல், சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஸோ உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் கூட லாபம் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை, நிதானம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நல்ல விதமாக இருக்குது.
யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து காப்பாற்றப்படும். எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நல்லதொரு புகழ் உங்களுக்கு இருந்தால் கூட வருமானம் இருக்கான இந்த மாதம் சுமாரான பலன். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கரியரில் உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ண முடியுமோ பண்ண முடியும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் உங்களுக்கு கொலீக்ஸ் இருக்காங்களோ உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம், அவர்களுடைய நட்பு ஆதரவு, இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். பெருசாக எனக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் இல்லைன்னாலும் கூட நார்மலாக என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அந்த பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் கராடிக்கா சளி தொல்லைகள் இருக்கா, ஆஸ்துமா ஈஸ்டனுக்குரிய ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதை நீங்கள் கூட்டுங்க. இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் உண்டு. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதத்தோடு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுது. இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய ஜாதி, மதம், இன, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். எனக்கு கவர்மெண்ட்டால் பெரிய லெவலில் வர வேண்டியது இருக்குது, காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க ஓரளவுக்கு நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கோ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. வீட்டில் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. நான் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் அல்லது ஓரளவுக்கு லாபம், அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா கடவுளாமல் இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை ஏதாவது ஒன்று இந்த மாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எதிராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இல்லைன்னா தேவையற்ற உடல் ஆரோக்கிய குறைவு, அதன் காரணமாக விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்குது அந்த பெண் தெய்வ வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சகோதரர், மூத்த சகோதரர், எல்லாவற்றுக்கும் முழுவதற் கடவுள் விநாயகரையும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், உடல் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.